Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம அட்வான்ஸ் எக்ஸல்ல கிளாஸ் 1 வந்து பார்க்க போறோங்க. ஆல்ரெடி if and are பத்திலாம் தனித்தனி வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூலமா உங்களுக்கு மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் அட்வான்ஸ் எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோல நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூவா எங்க வீடியோவை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா பாருங்க. இஃப் கண்டிஷன். இஃப்னா என்னன்னு கிளியரா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நாம எந்த கண்டிஷன் வேணாலும் இஃப் குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரணும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரணும் அப்படிங்கறதையும் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன். இந்த இஃப் கூட சேர்ந்து எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அன் ஃபார்முலாவை இஃப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆர் ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த ஃபார்முலாஸை வேணாலும் இஃப் கூட கம்பைன் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் பத்தி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்க நாம ஒரு 10 மெம்பர்ஸோட நேம் வந்து போட்டிருக்கேங்க. அவங்களோட டோட்டல் மார்க் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். 500க்கான மார்க்ஸ் தான் இங்க. 500க்கு 450, 500க்கு 428 அந்த மாதிரி வந்து நான் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேங்க. தென் அவங்க பாஸா இல்ல ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இஃப் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை நான் எகைன் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, டெலிட் ஆயிடுச்சு. இப்போ ஈக்குவல் டு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலும் முன்னாடி ஈக்குவல் டு போட்டுக்கணும். இது வந்து கம்பல்சரி. இப்போ இஃப் அப்படின்னு நான் போட்ட உடனே கீழே நமக்கு இஃப் எரர், இஃப் நான் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் காமிக்கும். நமக்கு எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலால உங்களோட கர்சர் இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் நீங்க டேப் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஃபங்க்ஷன் இங்க வந்துடும். இல்லைன்னா நீங்க ஓப்பன் பிராக்கெட் போட்டு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப இஃப் ஃபங்க்ஷன் தான் எனக்கு வேணும், கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா நமக்கான கண்டிஷன். நம்ம என்ன கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட். இப்ப என்னோட கண்டிஷன் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் போட்டிருக்கிற டோட்டல் மார்க்ல 300க்கு மேல இருக்கும். 300க்கு மேல இருந்தாதான் அவங்க வந்து பாஸ். 300க்கு கம்மியா இருந்தா அவங்க பாஸ் கிடையாது. இதுதான் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட், அதாவது என்னோட கண்டிஷன். அப்போ 300க்கு மேல இருக்கணும், அது நமக்கு தெரியும். அப்போ இங்க வந்து நான் என்ன கொடுப்பேன்னா லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கொடுப்பேன். பாருங்க, நான் போட்டிருக்கிற மார்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த செல் நமக்கு எப்படி இருக்கணும்னா 300 விட அதிகமா இருக்கணும். அப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 300. பாருங்க, இதுதான் என்னோட கண்டிஷன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. B4 அப்படிங்கிற செல்லுல என்ன இருக்கு அப்படின்னா 450. B4ல அப்படிங்கிற செல்லுல 450 தாங்கிறது கிடையாது. என்ன வேல்யூ இருந்தாலும் ஓகே. என்ன வேல்யூ இருந்தாலும் அது எனக்கு எப்படி இருக்கணும்னா 300 விட அதிகமா இருக்கணும், இல்லைன்னா 300க்கு ஈக்குவலா இருக்கணும். அதுதான் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இதுதான் என்னோட கண்டிஷன். பாருங்க, லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நான் கொடுத்தாச்சு. அடுத்தது கமா இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே நமக்கு கொடுத்திருக்காங்க. வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னா என்னன்னா, இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்ததுன்னா என்ன நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறதுதான் வேல்யூ இஃப் ட்ரூல கொடுக்கணும். எனக்கு 300க்கு மேல இருந்ததுன்னா பாஸ்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ பாஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டர்ஸ். இந்த மாதிரி லெட்டர்ஸை நீங்க டைப் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன்ல டைப் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன்னா டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். இதுல பாஸ் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் அடுத்தது கமா இருக்கு. கமா ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. அடுத்தது வேல்யூ இஃப் ஃபால்ஸ். சப்போஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கிற மார்க் வந்து 300க்கு கீழே இருந்ததுன்னா, ஐ மீன் நான் கொடுத்திருக்கிற கண்டிஷன் சப்போர்ட் ஆகல,
இதுக்கு அது கரெக்டா வரலன்னா என்ன இருக்கணும், அதுதான் வந்து வேல்யூ இஃப் ஃபால்ஸ். எனக்கு அந்த மாதிரி கரெக்டா இல்லைன்னா ஃபெயில்ல இருக்கணும். ஸோ ஃபெயில்ல கொடுத்துட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க எந்த ஃபார்ம்னால போட்டாலும் ஓகேங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நீங்க கொடுக்கும்போது கம்பல்சரி டபுள் கொட்டேஷன்ல தான் கொடுக்கணும். இல்ல நீங்க நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, சிம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷன் தேவையில்லை. ஆனா டெக்ஸ்ட் நீங்க கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷன்ல நாங்க கொடுக்கணும். தென் நம்ம பிராக்கெட் இங்க ஓபன் பண்ணிருக்கோம், அப்ப அந்த பிராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்டர் கொடுத்தோடனே பாருங்க நமக்கு அங்க ஆன்சர் வந்திருக்கு. பாருங்க 450. 450 அப்படிங்கிறது என்னன்னா 300 விட அதிகமா தான் இருக்கு. ஸோ பாஸ்ட் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்ப இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா போதும், யார் யாரெல்லாம் பாஸ் ஃபெயில்ல காமிச்சிடும். பாருங்க இங்க ஒரு ஃபெயில் இருக்கு, இது 300 விட கம்மியா இருக்கு. இங்கேயும் ஒரு ஃபெயில் இருக்கு, இதுவும் 300 விட கம்மியா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரணும், இல்ல அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வரணுங்கிறத நமக்கு கிளியரா போட்டுக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க அண்ட் ஃபார்முலா. அண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலாங்க. அண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நாம எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா இஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் தாங்க கொடுக்க முடியும். ஆனா அண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு வேல்யூ நமக்கு ட்ரூவா இல்லைன்னா கூட ஃபால்ஸ்னு ஆன்சர் வந்துடும். நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாங்க, எல்லா கண்டிஷனுமே நமக்கு ட்ரூவா இருக்கணும். அப்பதான் அண்டு வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு வேல்யூ அது நமக்கு ட்ரூவா இல்லைனாலும் ஃபால்ஸ்னு ஆன்சர் வந்துடும். இன்னொன்னையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணும்போது ட்ரூ ஃபால்ஸ் இந்த ஆன்சர்ஸ் மட்டும்தான் நமக்கு வரும். இல்ல நமக்கு இதுதான் பிரிண்ட் ஆகணும், இதுதான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம தனியா கொடுக்க முடியாது. ஒன்னு ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ இங்க நான் ஃபார்முலா போட்டு வச்சிருக்கேங்க, அதை நான் வந்து எரேஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டேன். சோ எனக்கு எம்டி செல் ஆயிரும். இப்போ நான் ஃபார்முலா வந்து கொடுக்க போறேங்க. ஈக்குவல் டு அண்ட் ஃபார்முலா போட்டாச்சு. தென் லாஜிக்கல் 1 பாருங்க, லாஜிக்கல் 2 டாட் டாட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எவ்வளவு லாஜிக்கல்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் எனக்கு என்னன்னா, இந்த தமிழ் மார்க் 45 அப்படின்னு இருக்கிற மார்க் வந்து 30 விட அதிகமா இருக்கணும். அப்ப நான் என்ன கொடுப்பேன், கிரேட்டர் தென் 30ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 1 செகண்ட். ஓகேங்களா, லாஜிக்கல் 1 வந்து நான் கொடுத்தாச்சு. அடுத்தது கமா போட்டுட்டு லாஜிக்கல் 2 வந்து நான் கொடுக்கணும். லாஜிக்கல் 2 என்ன அப்படின்னா, என்னோட இங்கிலீஷ் மார்க். இங்கிலீஷ் மார்க்கும் வந்து எனக்கு 30 விட அதிகமா இருக்கணும். சோ இங்கிலீஷ் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிரேட்டர் தென் 30 நான் கொடுத்துட்டேன். கமா. அடுத்தது மேக்ஸ் மார்க், இதுவும் எனக்கு 30 விட அதிகமா தான் இருக்கணும். கமா. அடுத்தது சயின்ஸ் மார்க், இதுவும் எனக்கு 30 விட அதிகமா தான் இருக்கணும். அடுத்தது சோசியல் சயின்ஸ் மார்க், இதுவும் 30 விட அதிகமா தான் இருக்கணும். ஓகேங்களா, பாருங்க எல்லா மார்க்ஸுமே எனக்கு 30 விட அதிகமா இருந்தாதான் எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஒரு மார்க்காவது 30 விட கம்மியா இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். பிராக்கெட் ஓபன் ஆயிருக்கு, சோ கம்பல்சரி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்துருங்க. இப்போ இதை நான் ட்ராக் பண்ணிக்கிறேங்க. பாருங்க இங்க வந்து எனக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னு செக் பண்ணுங்க, ஏன்னா 21 30 விட கம்மியா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ட்ரூன் தான் வந்திருக்கு, ஏன்னா எல்லாமே 30 விட அதிகமா இருக்கு. இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்கே நமக்கு 15 தான் இருக்கு. இப்போ இந்த 15 வந்து நான் 46 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரூன் வந்துடும். பாருங்க, ஏன்னா எல்லா மார்க்குமே நமக்கு எப்படி ஆயிருக்கு, 30 விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் அண்ட் ஃபார்முலா. நீங்க தியரட்டிக்கலா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுல ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இல்லைன்னா கூட நமக்கு ஃபால்ஸ்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்தது வந்து ஆர் ஃபார்முலா. ஆர் ஃபார்முலா வந்து அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அண்டுல நம்ம என்ன பார்த்தோம், ஒன்னு ட்ரூவா இல்லைன்னா கூட ஃபால்ஸ்னா ஆன்சர் வந்துடும் பார்த்தோம். ஆனா ஆர் என்ன பண்ணும்னா எல்லாமே ஃபால்ஸா இருந்தாதான் நமக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் கொடுக்கும். இப்ப பாருங்க, சேம் அதையே தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேங்க. சோ இந்த இடத்துல வந்து நான் எம்டி ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டேன். அண்ட் மாதிரியே தான் ஆர்லயும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளால பர்டிகுலரா செலக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, சோ ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்றேங்க. இதுல சேம் ஃபர்ஸ்ட் மார்க் கிரேட்டர் தென் 30 நமக்கு இருக்கணும். கமா
செகண்ட் மார்க் greater than 30 நமக்கு இருக்கணும், கமா தேர்ட் மார்க் greater than 30 இருக்கணும், கமா அதே மாதிரி ஃபோர்த் மார்க் இதுவும் greater than 30 நமக்கு இருக்கணும். அதே மாதிரி சோசியல் சயின்ஸோட மார்க்கும் அது மட்டும் நான் கொடுக்கலாங்க. ஸோ மறுபடியும் அதை செக் பண்ணிட்டு இந்த இடத்துல கர்சர் வச்சு இங்க வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்துட்டு சோசியல் சயின்ஸ் மார்க் greater than 30. ஓகேங்களா? இப்போ நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபார்முலா வந்து இங்க ஷோ ஆகுதுங்க, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ் மார்க் வந்து greater than 30, இங்கிலீஷ் மார்க் greater than 30, மேத்ஸ் சேம், சயின்ஸ்க்கும் அதே மாதிரி, சோசியல் சயின்ஸ்க்கும் அதே மாதிரி. இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்திருக்கும். ஏன்னா எல்லா மார்க்ஸுமே நமக்கு எப்படி இருக்குன்னா 30 விட அதிகமா இருக்கு. இப்போ இதை வச்சு நான் இங்க ட்ராக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மட்டும்தான் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இதுல பாருங்களேன், எல்லா மார்க்ஸுமே 30 விட நமக்கு கம்மியா இருக்கு. சோ ஃபால்ஸ். ஆனா இங்க செக் பண்ணுங்க, இங்க மேக்ஸ் மார்க்ஸ் 30 விட கம்மியா தான் இருக்கு, ஆனா ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேல்யூ நமக்கு ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸ்னு வராது, அண்ட் ஃபார்முலா மாதிரி நமக்கு வராது. எல்லா வேல்யூஸ்மே கம்பல்சரி ஃபால்ஸா இருந்தாதான் நமக்கு ஃபால்ஸ்னு வரும். இதுதான் வந்து ஆர் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த அதுக்கப்புறம் ஆர் ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். இதுல வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகாது. இல்ல நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் வந்து பிரிண்ட் ஆக வேண்டாம், நான் என்ன கொடுக்கறேனோ அதுதான் பிரிண்ட் ஆகணும், அந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நாம இஃப் கூட சேர்த்து அண்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க இருக்கும் பாருங்க. இஃபையும் அண்டையும் எப்படி சேர்த்து யூஸ் பண்றதுங்கிறத வந்து நான் இங்க கொடுத்திருப்பேன். இப்போ அன்கண்டிஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு வேல்யூ ஃபால்ஸா இருந்தா கூட நமக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வரும். அப்படி நமக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வர வேண்டாம், ஒரு வேல்யூ தப்பா இருந்தா கூட நமக்கு ஃபெயில்னு ஆன்சர் வரட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வெறும் அண்ட் ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஃபெயில்னு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா அண்ட் ஃபார்முலால ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் நமக்கு டைப் ஆகும். இல்ல பர்டிகுலரா இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம இஃபையும் சேர்த்து வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேங்க. இப்போ அதை நான் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அது ஃபில் ஆயிக்கும். இப்போ நான் இஃபோட சேர்த்து அண்டை யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இஃப் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட் தான் நம்மளோட அண்ட் ஃபார்முலாவை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அண்ட் போட்டுக்கோங்க, பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. தென் அண்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம கொடுக்கற மாதிரியே கொடுத்துக்கலாம். லாஜிக்கல் 1 என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30. அடுத்தது கமா போட்டுட்டு லாஜிக் 2 இதுவும் கிரேட்டர் தென் 30. அடுத்தது கமா போட்டுட்டு லாஜிக் 3 இதுவும் வந்து கிரேட்டர் தென் 30. அடுத்தது லாஜிக் 4 இதுவும் கிரேட்டர் தென் 30. தென் லாஜிக் 5 இதுவும் நமக்கு எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 30 தான் இருக்கும். கொடுத்தாச்சு. அடுத்தது நீங்க கமா யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன கேக்குதுன்னு பாருங்க. as usual கமா நீங்க போட வேண்டாம், ஏன்னா இங்க நீங்க பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ இஃப் ட்ரூ அப்படிங்கிறது கீழே கேட்கும். ஆனா அதுக்கு முன்னாடி கமா இருக்கு, சோ கமா கொடுத்துக்கோங்க. இப்ப நம்ம போட்ட அண்ட் ஃபார்முலா ட்ரூவா இருந்ததுன்னா என்ன நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வேல்யூ இஃப் ட்ரூல வந்து நீங்க கொடுக்கணும். சோ டபுள் கொட்டேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. எனக்கு பாஸ்னு பிரிண்ட் ஆகணும், சோ நான் பாஸ்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது கமா போட்டுட்டு சப்போஸ் இப்போ கொடுத்த அண்ட் ஃபார்முலா ட்ரூவா இல்லைன்னா என்ன பிரிண்ட் ஆகணும், அதுதான் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஃபெயில்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ஃபெயில்னு கொடுத்துட்டு பிராக்கெட் வந்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்க தான் இதெல்லாம் உங்களுக்கு மெமரி ஆகும். நீங்க ஒரு டைம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா எகைன் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நீங்க டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஏன் இங்க இஃப் அண்ட் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றோம்னா பிரிண்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு பர்டிகுலரா இந்த வேர்ட் தான் இங்க பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது கம்பல்சரி இஃப் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். தென் அன்கண்டிஷனுக்கு தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது இஃப்யும் அண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்டர் கொடுத்த உடனே பாருங்க பாஸ்ட் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா இதுல எல்லா வேல்யூஸ்மே 30 விட அதிகமா தான் இருக்கு. இப்ப நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இங்க நமக்கு ஃபெயில் வந்திருக்கு.
அப்ப பாருங்க இதுல மேக்ஸ் வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா 21 30 விட கம்மியா இருக்கு. இதுல தமிழ் வேல்யூ மட்டும் 15 30 விட கம்மியா இருக்கு. இந்த செகண்ட் ஷமுனா அப்படிங்கிறவங்க எல்லாத்துலயுமே பாஸ் தான் ஆயிருக்காங்க. ஆனா அந்த 75க்கு பதிலா நான் வந்து 28ன்னு கொடுத்துட்டேன்னா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபெயில்னு ரிசல்ட் வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அன்ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு வேல்யூ ஃபால்ஸ்னா கூட நமக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஃபையும் ஆரையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. சேம் அண்டுக்கு நம்ம யூஸ் பண்ண மாதிரியே தான். நமக்கு ஏதாவது வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கும் போது இஃப் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இந்த இடத்துல ஈக்குவல் டு ஃபார்முலா நான் டைப் பண்றேங்க. இஃப் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஆர் வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தென் 30 இருக்கணும். சேம் அதே மாதிரி இங்கிலீஷ் வேல்யூவும் நமக்கு கிரேட்டர் தென் 30 இருக்கணும். தென் மேக்ஸ் வேல்யூவும் கிரேட்டர் தென் 30 தான் நமக்கு இருக்கணும். சயின்ஸ் வேல்யூவும் நமக்கு கிரேட்டர் தென் 30 தான் இருக்கணும். சோசியல் சயின்ஸும் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 30 தான் இருக்கணும். ஓகேங்களா? தென் பிராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு சப்போஸ் ஆர் கண்டிஷன்னா என்ன நமக்கு தெரியும், எல்லா வேல்யூமே ஃபெயிலா இருந்தாதான் ஃபெயில் ஆன்சர் வரும் இல்லைங்களா? இல்ல நமக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகணும், நமக்கு பாஸ் ஃபெயில் தான் எப்பவுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பாஸ் ஃபெயில் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து நம்ம குட் பேட் அப்படிங்கறத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க பாஸ் ஆயிருந்தாங்கன்னா எனக்கு குட்னு ஆன்சர் வரட்டும். இல்ல நான் கொடுத்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு பேட்னு ஆன்சர் வரட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த பிரிண்டிங் வேர்டை வேணாலும் நீங்க டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்த உடனே பாருங்க எனக்கு இங்க குட்னு ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மார்க் ராகவி வந்து எல்லாத்துலயுமே நமக்கு பாஸ் ஆயிருக்காங்க. இதை நான் ட்ராக் பண்ணனா உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு குட்னு தான் வந்திருக்கு. இந்த செகண்ட் வேல்யூ மட்டும் நமக்கு பேட்னு வந்திருக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆதான் நமக்கு பேட்னு வரும். ஒரே ஒரு மார்க்ல மட்டும் ஃபெயில் அப்படின்னா நமக்கு பேட்னு வராது. இல்ல உங்களுக்கு ஒரு மார்க்ல ஃபெயிலுனாலும் பேட்னு வரணும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா நீங்க அன்கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து இஃப் அண்ட் ஆரை பத்தி கிளியரா அனலைஸ் பண்ணிட்டோம். இஃப் ஆர் அண்ட் இஃப் அண்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அட்வான்ஸ் எக்ஸல்ல நிறைய ஃபார்முலாஸ் வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸா அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குங்க. அதை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.